வாழும் வசந்த் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவரையும் ஊரும் பேரும் நிகழ்ச்சிக்காக வருக வருக என வரவேற்கிறோம். அதாவது ஊரும் பேரும், ஊர் இருக்கும் பேர் இருக்கும், அந்த பேருக்கான காரணம் யாருக்குமே தெரியாதுங்க. அதனால் ஒவ்வொரு ஊருக்கும் போய் அந்த மக்கள்கிட்ட அந்த பேர் கேட்டு அந்த காரணத்தை விளக்கி சொல்கிறது தான் இந்த நிகழ்ச்சியோட நோக்கம். இன்றைக்கி நம்ம 2 ஊருக்கு போக போகிறோம். முதல் நம்ம போக போகிற ஊர் பேர் என்ன தெரியுமா? மானூர். அது என்ன மானூர்? ஒருவேளை அந்த ஊரில் மான்கள் எல்லாம் ஜாஸ்தியாக இருந்திருக்குமோ, இல்லை அங்கே மக்கள்லாம் மான் வேட்டையில் அந்த காலத்தில் ஆடி இருக்காங்களோ, இல்லை அந்த மானுக்கும் இந்த மானூருக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குது. அதனால தான் அந்த ஊருக்கு மானூர் அப்படின்னு பேர் வந்திருக்கு நான் நினைக்கிறேன். அதே தான் நீங்களும் நினைக்கிறீங்க. எதுக்கு நாம் 2 பேர் நினச்சிக்கிட்டு வாங்க அந்த ஊருக்குள்ளே போவோம், மக்கள்கிட்ட கேட்போம் மானூருக்கு பேர் வந்தது எப்படின்னு. வாங்க. ஆனால் என்ன பண்ணுறீங்க? விவசாயம் பண்ணுவேன் சார். நீங்கள்? நாங்கள் தச்சு வேலை ஐயா, தொழில் பார்க்கோம். நீங்கள்? விவசாயம் 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 பண்ணுறோம். விவசாயம் பண்ணுறீங்க. நான் டூவில் மெக்கானிக் சார். நீங்கள்? டிவியில் மெக்கானிக். கார்பெண்டர் வேலை பார்க்குறேன். ஆட்டோ ஓட்டுறோம். ஆட்டோ ஓட்டுறீங்க. எத்தனை வருஷமா ஓட்டுறீங்க? 15 வருஷம். 15 வருஷமா. தம்பி இங்கே வா. உங்கள் ஓனர் யார்? இவர் தானா? ஒழுங்காக ரிப்பேர் பண்ணுவாரா? ஆ, நல்லா பண்ணுவாரா? நல்லா வர வண்டியை ரிப்பேர் பண்ணி அனுப்பிச்சுடுவாரா? ஆமாவா? என்னங்க நல்லா வர வண்டியை ரிப்பேர் பண்ணி அனுப்பிச்சுடுவாங்களா? பார்ப்பேன் சார். ஆ, பார்ப்பீங்களா? இவன் ஒழுங்காக வேலைச்சானா? சரி. உங்கள் ஓனர்கிட்ட பிடிக்காத விஷயம் என்ன? அது அவர்கிட்ட தான் கேட்கணும். நீ சொல்ற எனக்கு தெரியாதுண்ணா. உங்கள் ஓனர் சே இவரெல்லாம் ஒரு ஓனரா அப்படின்னு நீ நினச்சிருக்கியா? அப்படிலாம் கிடையாது. நினச்சது இல்லை. இல்லை இவனா கரெக்டாக சொல்கிறா. அவர் அங்கே இருக்கார், யாருக்கும் தெரியாது. உங்கள் ஓனரை சே இந்த ஆள்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு நினச்சிருக்கியா? அப்படிலாம் கிடையாது. நினச்சது இல்லையா? சரி நீ போ. அண்ணா நீங்கள் வாங்க. உங்ககிட்ட வேலை செய்கிற பையன் இதெல்லாம் ஒரு பிள்ளையா, இதெல்லாம் உருப்படவே உருப்படாது அப்படின்னு நினச்சிக்கிறீங்களா? அது வேலை சரியாக செய்யலாம் அப்படி நினைப்போம். வேலை செய்யலாம். அடிச்சுக்கிறீங்களா அவனை? அடிக்கலாம் மாட்டான். அந்த மாதிரி முடியை பிடிச்சி ஆட்டிக்கிறீங்களா? அந்த மாதிரிலாம் சும்மா அப்படியே அதே அதட்டுவோம். அதோட சரி அதட்டுவீங்க. ஆமாம். அவன் உங்களை பற்றி என்ன தெரியுமா சொன்னான்? இவரெல்லாம் ஒரு ஓனரா அப்படின்னு நினச்சிக்கியான்னு கேட்டான். ஆமாம் அப்படின்னு. ஆமாம் ஆமாவா அப்படி நினைப்பாங்களா? நம்ம சரி சரி. அவனை போட்டு அடிக்காதீங்க, திட்டாதீங்க, சரியா? ஆனால் நீங்கள் சொல்லுங்கண்ணே, இந்த ஊருக்கு மானூர்ன்ற பேர் ஏன் வந்தது? மானூர்னு தெரியலையா உங்களுக்கு? மானூர் அதிகமாக வர போய் தான் மானூர்னு வச்சுருக்காங்க. அப்படியா? நீங்கள் சொல்லுங்கள். பெரிய ஆளுகள்லாம் இருந்திருக்காங்க. சரியா பஞ்சு இப்போ ரொம்ப பஞ்சகாட நாடா ஆகி போச்சு. பஞ்ச நாடா ஆயிடுச்சு. ஆமாம். ரொம்ப வரைச்சு தண்ணி குடி தண்ணி கூட இல்லாமல் ரொம்ப சங்கடமாக இருக்கு. விட்டா வீட்டு பிரச்சனை எல்லாம் சொல்லுவாங்க. ஊருக்கு பேர் காரணம் என்னன்னு கேட்குறேன். அதாவது மான்கள் அதிகமாக இருந்ததுனால மானுக்கு பேர் வந்திருக்குங்க. மான்கள்லாம்? ஆமாம். மான்கள், பெண் மான்கள், எல்லா மான்களுமே. எல்லா மான்களும். ஆமாம். மான்களை பார்த்துருக்கீங்களா? ஆமாம் பார்த்துருக்கீங்களா? எங்கே பார்த்துருக்கீங்க? அந்த பண்ணையில் அந்த இது கிட்டமணி கோரியில இருக்கும். ஓ, இப்போ இருக்கா மான்கள்? ஆமாம் இருக்குல்ல. இந்த ஊர்ல இந்த மானூர்ல மான்கள்லாம் ஜாஸ்தியா இருக்குன்றாங்க. ஆமா ஆமா மான்கள். ஆமாம். சரி, அந்த மானை பிடிச்சி வீட்டுக்கு எடுத்துன்னு போயிருக்கீங்களா? வீட்டுக்கெல்லாம் கொண்டு போகிறது கிடையாது. எடுத்துன்னு போனா என்ன ஆகும்? கொண்டு போக மாட்டோம். அவள் தான் நொங்கு நொஞ்சிடுவாங்க. கொண்டு போக முடியாது. சரி, நீங்க மானை துரத்திருக்கீங்களா? இல்ல 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 இல்ல. என்ன நீங்க? நீங்க நீங்க இல்ல நீங்க மானை பாத்துருக்கீங்களா? ஆமா மானை பாத்துருக்கேன். மானை பாத்துருக்கீங்க. ஆமா. சரிண்ணே, மான் கராத்தே அப்படின்றாங்களா, அது பண்ணுவீங்களா நீங்க? அப்படி தெரியாது சார். பண்ணதில்லை. பண்ணதில்லை. ஆமாம். நீங்க? நாம பண்ணல. மான் கராத்தே பண்ணதில்லை. இந்த மானூர்ன்ற பேர் ஏன் வந்திருக்கும் காரணம் தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? அதிக மான்கள் ஆந்தனால மானூர்னு வச்சிருக்காங்க. அதிக மான்கள்லாம் இருந்ததுனால அந்த நேரத்தில். ஓ, நீங்க? மான்கள் புராண கதையில் இங்கே இருந்தது. இதை விரட்டி மறுபடியும் சீதை ராம இந்த கதையில் வந்ததுன்னு சொல்லுவாங்க. அதனால் மான்கள் கூட்டம் கூட்டமாக இங்கே தான் மானூர்னு சொல்லுவாங்க. அதாவது ஆடு மேய்க்கிறத பார்த்துருப்பேன், மாடு மேய்க்கிறத பார்த்துருக்கேன். மான்கள் யாராவது மேய்ச்சிருக்காங்களா இந்த ஊரில்? மான்கள் மேய்க்கலை. இங்கே அடர்த்தியான காட்டுப்பகுதியாக இருந்ததுனால சரி மான்கள் கோடி கோடி நிறைய வந்திருக்கு. இது புராண கதையில் சொல்லியிருக்காங்க. அதனால் மானூர்னு பேர் வந்துருக்கு. அதனால மானூர்னு பேர். நீங்கள்? அதே மாதிரி தான் மான்கள்லாம் இங்கே வாழ்ந்துருக்கு சொல்லுதாங்க. நமக்கு தெரியாதுல்ல, நம்ம சின்ன பையங்கள்ல மகான்கள் வாழ்ந்ததுனால மகானூர்னு இருந்துச்சு. ஓஹோ. இப்போ அது மருவி மானூர்னு ஆயிட்டு. ஓஹோ. இந்த ஊரில் நிறைய மகான்கள்லாம் வாழ்ந்துருக்காங்க அப்படின்றீங்க. ஆமாம். மகானூர் அப்படின்ற ஊர் காலப்போக்கில் மானூர் அப்படின்ற மாதிரி மாறிடுச்சு. அது போக கம்பராமாயணத்தில் ராமன் சீதை வாழ்ந்த இடம் சீதைக்குறிச்சின்னு பக்கத்தில் ஒரு ஊர் இருக்குது. சீதைக்குறிச்சி. ஆமாம். அது சீதை வாழ்ந்த இடம். அது பக்கத்தில் மாயமான கண்டதா மாயமான் குறிச்சின்னு பக்கத்தில் ஒரு ஊர் இருக்குது. அந்த கண்ட ஊர் கண்ட ஊர் மானூர் அப்படின்னு கம்பராமாயணத்தில் இருக்குது. மானை அடித்தது மாவடின்னு மானடின்னு பக்கத்தில் இருக்குது. மானை அடிபட்டு முடை சாஞ்சது முடைக்குறிச்சின்னு பக்கத்தில் ஊர் இருக்குது. அதுக்கப்புறம் அங்கேருந்து போய் மானை விரட்டி ஓட போகும்போது அதை குத்துனது குத்தப்பாஞ்சான்.
மானை குத்துனது குத்தப்பாஞ்சான் ஊர் ஆலங்குளம் பக்கத்தில் இருக்குது. ஓ சரி சரி. அதனால் இங்கே வந்து ராமன் சீதை எல்லாம் வாழ்ந்த இடத்துல இங்கே வந்து சீதையை கடத்தப்பட்ட ஏரியா. ஓஹோ. அதனால் மான்கண்டனூர் மானூர். ஆஹா, பிரமாதமான ஒரு விளக்கத்தை சொன்னார். அதாவது ராமன் சீதை எல்லாம் வாழ்ந்த இடம் இது. அதனால் ராமையன்பட்டி எல்லாமே இங்கே இருக்குது. புண்ணிய பூமி இது. இங்கே வந்து சீதை கடத்தப்பட்ட ஊர் ஏரியா, இந்த பகுதி கடத்தப்பட்ட ஏரியா வந்து இந்த ஊர். அதனால மாயமான கண்ட மாயமான ஊர் அப்படின்றதுனால மானூர் அப்படின்ற மாதிரி பேர் வந்ததுன்னு ஐயா சொல்றாரு. கம்பராமாயணத்தில் மாயமான கண்ட ஊர் இந்த ஏரியா. மாயமான கண்ட ஊர் வந்து இந்த ஊர் தான், மானூர் அப்படின்னு சொல்றாங்க. ஆக ராமன் சீதையெல்லாம் வாழ்ந்த ஏரியா இந்த ஊர் அப்படின்னு வந்து அடிச்சு சொல்றாரு. பாடும்போது நான் தென்றல் காற்று, பருவ மங்கையோ தென்னங்கீற்று, நான் வரும்போது 1000 பாடல் பாட வந்ததென்ன, நெஞ்சும் ஆசை கொண்டதென்ன. பாடும்போது நான் தென்றல் காற்று, பருவ மங்கையோ தென்னங்கீற்று. ஆஹா சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா. பாருங்க இந்த மானூர்ல வந்து சூப்பர் சிங்கர் இருக்காரு. யாராவது வந்து ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் இவர் கொத்திட்டு போயிடுங்க. வாங்க. நன்றி நன்றி நன்றி. மானூர் இந்த மக்கள் என்ன சொன்னாங்கன்னு கேட்டீங்கல்ல. எதுக்கு நாம குழப்பிக்கணும்? இந்த ஊருக்கு ஆதாரபூர்வமான படக்காட்சி இருக்கு. அந்த படக்காட்சியை பார்த்துட்டு நாம இந்த ஊரை பத்தி தெளிவா தெரிஞ்சுப்போம். பாருங்க. மானூர் அப்பெயர் வர காரணம் என்ன? திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைந்துள்ள அழகிய ஊராக காட்சியளிக்கின்றது இவ்வூர். இனி இவ்வூருக்கு மானூர் என்று பெயர் வந்ததற்கான காரணம் பற்றி காண்போம். பொதுவாக 4 வகை நிலங்களிலும் தமிழ் மக்கள் குடியிருந்து வாழ்ந்தாரேனும் மருத நிலமே சிறப்பான குடியிருப்பிற்கு ஏற்றதாக கொள்ளப்பட்டது. ஆதலால் ஊர் என்னும் பெயர் மருத நில குடியிருப்பையே குறிக்கும். மரப்பெயர், மாப்பெயர் முதலான எல்லா வகையான பெயர்களோடும் ஊர் என்னும் சொல் சேர்ந்து தமிழ்நாட்டில் வழங்க காணலாம். அன்னமும் மயிலும் சில ஊர் பெயர்களில் அமைந்திருக்கின்றன. நம்மாழ்வார் பிறந்த ஊர் குருகூர் ஆகும். குருகு என்பது அன்னத்தின் பெயராகும். அதேபோல் சென்னையில் உள்ள மயிலாப்பூர் என்பது மயிலோடு தொடர்புடையது என்பதே தேற்றம். இதனைத் தொடர்ந்து மருத மரத்தின் அடியாக பிறந்த ஊர் மருதூர் என்றும், நாவலடியாக பிறந்த ஊர் நாவலூர் என்றும் அழைக்கப் பெறுகின்றது. இன்னும் தேவார பாடல் பெற்ற தென்கூரும் பனையூரும் பாசூரும் கடம்பூரும் மரங்களால் பெயர் பெற்ற பதிகளே ஆகும். அந்த வகையில் நெல்லை நாட்டு பகுதியில் உள்ள மானூர் என்னும் இவ்வூர் முற்காலத்தில் மாமரங்கள் நிறைந்த பகுதியாக விளங்கியுள்ளது. அதன் காரணமாகவே இவ்வூர் மானூர் என்று அழைக்கப் பெற்றதாகவும் சில புத்தக குறிப்புகள் தெரிவிக்கின்றன. ஆதாரபூர்வமாக படக்காட்சியை பார்த்துட்டீங்க. இந்த ஊரை பற்றி தெளிவாக விளக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதாவது புராண காலத்துக்கும் இந்த ஊருக்கும் நிறைய சம்பந்தம் இருக்குது அப்படின்னு விளக்கமாக விளக்கிட்டாங்க. இப்போ நம்ம அடுத்த ஊருக்கு போவோம். அடுத்த ஊருக்கு போகிறதுக்கு முன்னே சேட்டா அப்படியே சாய ரெடியோ? ஓ, ஒரு சாயை குடிச்சிட்டு வந்துடுறேன். ஊரும் பேரும் இடைவேளைக்கு பிறகு